Hi, welcome back for the day 12 of 21 days personal power mastery program. So, கடந்த 11 நாட்கள் நாம பார்த்திருந்தது நம்முடைய பேசிக்ஸ் பார்த்திருந்தோம் அண்ட் பல விஷயங்கள் நம்மை பற்றின புரிதலுக்காக நம்ம பார்த்திருந்தோம். நம்முடைய பிலீவ்ஸ் என்ன, நம்மளுடைய வேல்யூஸ் என்ன, நம்முடைய ஒரு லேர்னிங் அசஸ்மெண்ட், ஓகேங்களா, நாம எதுல ஸ்ட்ராங்கா இருக்கோம், லைக் விஷுவல் பர்சனா, ஆடிட்டரி பர்சனா, கினெஸ்டிக் பர்சனா அப்படிங்கறது எல்லாமே பார்த்திருக்கோம். சரிங்களா? இதுல நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நம்முடைய எண்ணங்கள் நமக்கு தேவையான ஒன்றை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரிங்களா? அந்த எண்ணங்களுக்கு அவ்வளவு வலு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கு உதாரணமா ஒரு மொபைல் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது மொபைல நம்ம கால் பண்ணி பேசுறோம் அப்படின்னா, ஒரு நண்பர்கிட்ட பேசுறோம் அப்படின்னா எப்படி அந்த மொபைல் வேலை செய்யுது, ஒரு டவர்ல இருந்து அந்த சிக்னல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சிக்னல்ஸ் ஒரு டவர்ல இருந்து இன்னொரு டவருக்கு உடனே டிராவல்ஸ் ஆகுது. அந்த ஃப்ரீக்வன்சி தான் நம்முடைய நண்பரோட பேசிக்கொண்டிருக்கிறோம். ஸோ இது மொபைல் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம், மொபைல் இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த மொபைல் டவர்ஸ், சேட்டலைட் கூட வைத்துக் கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம். சரிங்களா? இது மனிதர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன, நமக்கு தேவையான அவுட்கம், என்னுடைய எண்ணங்கள் ஈர்க்குதுன்னு நான் சொல்றேன் இல்லைங்களா? என்னுடைய எண்ணங்கள் ஈர்க்கணும்னா நான் நினைத்திருந்தால் மட்டுமே போதுமா? அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள இருக்கிற அந்த டவர் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு டவர் என்னன்னா என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள், அந்த மனிதர்கள் தான் ஒவ்வொரு டவர். எப்படி ஒரு மொபைலுக்கு அந்த செல்போன் டவர் இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்கள் கூட இருக்கிற நபர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவர்களுடைய அந்த கான்டாக்ட்ஸ், அவங்க தான் அந்த ஒரு செல்போன் டவர் மாதிரி. ஸோ அவர்கள் மூலியமா தான் நமக்கு தேவையான அவுட்கம் கிடைக்குது. ரைட்? அப்போ அந்த டவர் ஒழுங்கா வேலை செய்யணும்னா, அந்த டவருடைய சிக்னல்ஸ் ஒழுங்கா வேலை செய்யணும்னா அந்த சிக்னல்ஸ் ஃப்ரீக்வன்சி சேமா மேட்ச் ஆகணும். ரைட்டுங்களா? ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப கார்டியலா இருக்கணும். அதாவது உறவு முறை ரொம்ப அற்புதமா இருக்கணும். அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையான சிக்னலை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. சரிங்களா? அந்த ஃப்ரீக்வன்சி மேட்சிங்க்கு நமக்கு முக்கியமான தேவை என்னன்னா ராப்போ அப்படிங்கிறது. ராப்போ பில்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும். ரைட்? ஒரு கம்யூனிகேஷன் நல்லா அமையணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஃபேமிலி மெம்பரோட ஒரு டிஃபிகல்ட் கான்வர்சேஷன் இருக்குன்னு வைத்துக்கொள்வோமே, அல்லது ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறீங்க, உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறீங்க, அல்லது ஒரு பேங்க் லோன் வாங்குறீங்க, பேங்க் மேனேஜரை மீட் பண்ண போறீங்கன்னு வைத்துக்கொள்வோமே, அல்லது உங்களுடைய கிளைண்ட் ஒரு சேல்ஸ் கால் போறீங்க, உங்களுடைய கிளைண்ட்ஸை மீட் பண்ணணும். இது எல்லாத்துலயும் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நான் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கறது கிடையாது, ஒன் வே டிராஃபிக் மாதிரி இருக்கிறது கிடையாது. ரைட்? கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அந்த அவுட்கம்க்கு தேவைக்காக நாம் இரு தரப்பிலும் ஒரு கான்வர்சேஷன் போகுது இல்லைங்களா, அதான் கம்யூனிகேஷன். அட் தி சேம் டைம் நான் சொல்வது அவங்களுக்கு புரியணும், அவர்கள்கிட்ட இருந்து எனக்கு தேவையான அவுட்கம் கிடைக்கணும். அப்படிங்கிறப்போ அந்த கம்யூனிகேஷன் ஹேஸ் டு பி மோர் பெட்டர். அந்த கம்யூனிகேஷன் பெட்டரா இருக்கணும் அப்படின்னா, ஸோ நான் யாரோட கம்யூனிகேட் பண்ண போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அது ஒரு நபரா, இல்ல பல நபர்களா, இல்ல ஒரு குரூப்பா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரிங்களா? அடுத்தது நமக்கு தெரிய வேண்டியது எனக்கு என்ன தேவை, அவர்களோட நான் இந்த தொடர்புல இருக்க போறேன் அப்படின்னா எனக்கு அதுல அவுட்கம் என்ன. சரிங்களா? அந்த அவுட்கம் எனக்கு தெளிவா தெரியணும். ஒரு சேல்ஸ் கால் போறீங்க அப்படின்னாலும் அந்த கஸ்டமரோட நீங்க மீட்டிங் வைத்துக் கொள்ளும் போது அந்த சேல்ஸ் கால், அந்த மீட்டிங்ல இருந்து உங்களுக்கு என்ன அவுட்கம் வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ரைட்? அண்ட் மூன்றாவது, என்ன மெசேஜ் நான் அவங்களுக்கு சொல்ல போறேன், எனக்கு தேவையான அவுட்கம் வேணும் அப்படின்னா என்ன மாதிரியான மெசேஜஸ் நான், ஏன்னா ஒரு சில சேல்ஸ் கால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டைமே நம்ம கம்மியா தான் இருக்கும். ரைட்டுங்களா? அந்த மாதிரியான தருணத்தில் நம்ம கம்யூனிகேஷன்ங்கிறது தெளிவா இருக்கணும். நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படிங்கிறது நம்ம டு தி பாயிண்ட் இருக்கணும். ரைட்டுங்களா? ஸோ அட் தி சேம் டைம் நான்காவது, நான் எப்படி சொல்ல போறேன், மெத்தடாலஜி. ஓகே, இட் கேன் பி லைக் ஒரு பிரசன்டேஷனாக இருக்கலாம், அல்லது வீடியோவாக இருக்கலாம், அல்லது ஒரு டெலிஃபோன் கால்ல கூட நீங்க பேசலாம். சரிங்களா? அல்லது ஒரு மெசேஜ்ல கூட நீங்க போடலாம், வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லைன்னா SMS கூட நீங்க ஒரு டெக்ஸ்டா கூட அனுப்பலாம். இட் கேன் பி எனிதிங். என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் உங்களுக்கு பெட்டரா கொண்டு போய் அந்த அவுட்கம் அடைவதற்கு வழிமுறை செய்யும் அப்படிங்கறது நமக்கு தெரியணும். ரைட்? அண்ட் அட் தி சேம் டைம் நம்ம கொடுக்க போற அந்த மெசேஜ் இருக்கு இல்லைங்களா, இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்க போறோமா, இல்ல whether I'm going to make others to involve in my communication அப்படிங்கிறது. அதாவது ஆப்போசிட் இருக்கிற நபர்களுடைய ஒப்பீனியன்ஸ், ஓகேங்களா, அந்த ஒப்பீனியனை கேட்டு அந்த ஒரு டயலாக் எப்படி நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரிங்களா? அண்ட் அட் தி சேம் டைம் whether I'm going to influence people. ஓகே, நீங்க ஒரு பிசினஸ் நடத்துறீங்கன்னு வைத்துக்கொள்வோமே, அல்லது உங்களுடைய குடும்பமே இருக்குன்னு வைத்துக்கொள்வோமே. ஸோ அந்த குடும்பத்துல உங்களுக்கு தேவையான ஒரு அவுட்கம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க எப்படி மற்றவங்களை பர்சுவேட் பண்ண போறீங்க?
எப்படி நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், ரைட்? அண்ட் ஃபார் அதர் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, டு இன்ஸ்பயர் பீப்புள், வெதர் ஐம் கோயிங் டு ரைஸ் தி லெவல்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் இன் அதர்ஸ், ஹவ் ஐம் கோயிங் டு டூ தட், ரைட்? என்னுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்க போகுது, என்னுடைய பிஹேவியர், என்னுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ராப்போ பில்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? நமக்கு தேவையான அவுட்கம் அந்த ஃப்ரீக்வன்சி கரெக்டா நான் எமிட் பண்றேனா அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடியது இந்த ராப்போ. நம்ம ரெகுலரா நம்ம வாழ்க்கையில பல நேரங்களில் ராப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், ராப்போ பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய நண்பர்களோட பார்த்தீங்கன்னா நீங்க உங்களை அறியாம நீங்க ராப்போ பில்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, ரைட்? உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், உங்களுடைய குடும்ப மக்கள், ஓகேங்களா? நீங்க யாரோட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கீங்களோ அவங்களோட ஏன் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கீங்கன்னா யூ ஹேவ் அ குட் ராப்போ வித் தேம். பல பிசினஸ் டிசிஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா? அந்த பிசினஸ் டிசிஷன்ஸ் எல்லாமே ராப்போனால வரதுதான் அதிகமா இருக்குமே தவிர அந்த டெக்னிக்காலிட்டி இருக்கு இல்லைங்களா? டெக்னிக்காலிட்டி நீங்க எப்படி எவ்வளவு ஸ்கில்ஃபுல்லா இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து வராது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ராப்போ சரியா வைத்துக் கொள்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த ஒரு பிசினஸ் சக்சஸே இருக்கும், சரிங்களா? சேல்ஸ்னுடைய சக்சஸே இருக்கும். இந்த ராப்போவை நீங்க எப்படி ஒரு கான்சியஸா பில்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க யாரோட ராப்போ பில்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, ஓகேங்களா, அவர்களை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு முதல்ல தேவை, சரிங்களா? அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பிடிக்காது, ஓகே, அவங்களுடைய வேல்யூஸ் என்ன, அவங்களுடைய பிலீவ்ஸ் என்ன, ஓகே, இதெல்லாமே ஜஸ்ட் நீங்க அவங்களை பற்றி நீங்க யோசிச்சாங்கனாலே போதும். அவரை பத்தி நீங்க தேடணுங்கிற அவசியம் இல்லை. மேபி அவங்களுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் நான் ஒரு இந்த கேஸ் ஆஃப் ஒரு கான்டெக்ட் ஆஃப் பிசினஸ் சொல்றேன், சரிங்களா? உங்களுடைய கஸ்டமர் இருக்காங்கன்னு வைத்துக்கொள்வோமே, அவங்களோட கஸ்டமருக்கு எதெல்லாம் பிடிக்குங்கிறது அவங்களுடைய ஃபேஸ்புக் இல்ல லிங்க்டின் இந்த மாதிரியான சோஷியல் ப்ரொஃபைல்ஸ் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க, அதை வைத்து தெரிந்து கொள்ளலாம். அல்லது அவங்களுடைய ஒரு ஸ்பீச்சஸ் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோமே, அவங்களுடைய டாக்ஸ் ஏதாவது ஒரு யூடியூப்ல ஏதாவது இருக்கு அப்படின்னா, ஸோ அதுல இருந்து அவர்கள் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள், அந்த ஃப்ரேசஸ், ஓகேங்களா, என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் உபயோகப்படுத்துறாங்க, அவங்களுடைய ஸ்பீக்கிங் ஸ்டைல் என்ன, ஓகேங்களா, அவங்க ஆடிட்ரியா, விஷுவலா இல்ல கினஸ்தட்டிக்கா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோஸ் இல்ல நான் 1-to-1 டைரக்டா மீட் பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் இனிஷியல் டாக் இருக்கு இல்லைங்களா, அந்த இனிஷியல் டாக் மூலியமாவே அவர்களுடைய அந்த லேர்னிங் கம்யூனிகேஷன் ஸ்டைல் எது, விஷுவல்ல ப்ரிடாமினண்டா இருக்காங்களா, ஆடிட்ரியில அதிகமா இருக்காங்களா, இல்ல கினஸ்தட்டிக்ல அதிகமா இருக்காங்களா தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷனை நீங்க டிரைவ் பண்ணி கொண்டு போகலாம். அதே மாதிரி அந்த ஆப்போசிட் இருக்கிற நபர் ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில டீடைல்டு இன்ஃபர்மேஷனுக்காக எதிர்பார்ப்பாங்க, ஒரு சிலர் பிக் பிக்சருக்கு மட்டும் எதிர்பார்ப்பாங்க. அதை பற்றி நம்ம நாளை பார்ப்போம், ஓகே? இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி அவங்க டீடைல்டான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எதிர்பார்க்கிறாங்க, இல்ல ஒரு பிக் ஓவர்வியூ மட்டும் தான் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகள் இருக்குங்களா, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், இதுல இருந்து நீங்க அதை ஒரு ஃபீட்பேக்கா எடுத்து அதே மாதிரி அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய கான்வர்சேஷனை நீங்க கொண்டு போகும்போது அது இன்னும் மச் பெட்டரா இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி கரெக்டான ஃப்ரீக்வன்சில இருக்கும். அட் தி சேம் டைம் அவங்களுடைய பாடி போஸ்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கான்வர்சேஷன் அப்போ என்ன மாதிரியான போஸ்டர் இருக்காங்கன்னு பார்த்து, அல்லது அவங்களுடைய பிரீத்திங் பேட்டர்ன், ஓகேங்களா, ஸோ அதை வைத்துக் கொண்டு கூட அதை நீங்க ஆழமாக கவனிக்கும் போது அதை பேஸ் பண்ணி கூட நீங்க ராப்போ பில்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? அண்ட் ஒரு சில நேரங்கள்ல அவங்களுடைய வேல்யூஸ் என்னங்கிறத தெரிந்து கொண்டு அந்த சூழல்ல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறது. அவங்களுடைய அதற்கேற்ற போல் நீங்க அந்த ராப்போ ஈஸியா பில்ட் பண்ண முடியும். அவங்க பேசுகிற வார்த்தைகள், அவங்களுடைய அந்த டோன் இருக்கு இல்லைங்களா, ஏற்ற இறக்கம், அதற்கேற்ற போல் உங்களுடைய டோனையும் நீங்க மேட்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான அவுட்கம், நீங்க என்ன எதிர்பார்த்து போறீங்களோ அந்த அவுட்கம்க்கு நீங்க கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இன்றைய ஆக்டிவிட்டி இதுதான் இருக்கும். உங்களுடைய நண்பர், ஓகேங்களா, உங்களுடைய நண்பர் அல்லது உங்களுடைய உறவினர், மேபி நீங்க யாரோ ஒருத்தரோட ராப்போ பில்ட் பண்றதுக்கு இன்னைக்கு இந்த ஆக்டிவிட்டி செய்ய போறீங்க. அது எப்படி செய்ய போறீங்கன்னா, அவர்களோட நீங்க ஆப்போசிட்டா உட்காந்து பேசுறீங்கன்னு வைத்துக்கொள்ளுமே, நீ அவர்களுக்கு பிடித்த ஒரு டாபிக்கை எடுத்துக்கொண்டு நீங்க பேசணும், ஓகேங்களா? அந்த டாபிக் பேசும்போது அவர்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் கொஸ்டின்ஸா கேளுங்க. பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ்னா என்ன சொல்றேன்னா, அவர்களை ஹர்ட் பண்ற மாதிரியான கேள்விகள் இருக்கக்கூடாது, அவர்களை கார்னர் பண்ற மாதிரியான கேள்விகள் இருக்கக்கூடாது. ஐயோ நான் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்க கூடாது. அந்த கான்வர்சேஷன் மஸ்ட் பி மோர் லைக் ஜெனைன், ஒரு இன்ட்ரெஸ்டோட நீங்க பேசுற மாதிரி இருக்கணும், சரிங்களா? அப்படி பேச பேச அவர்கள் உபயோகப்படுத்துற வார்த்தைகள் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க, ஓகேங்களா? அவங்களுடைய ஐக்யூஸ் பேஸ் பண்ணி அவங்க விஷுவல் பர்சனா, ஆடிட்டரி பர்சனா, இல்ல கினஸ்தட்டிக் பர்சனாங்கிறத அசஸ் பண்ணுங்க. அதை அசஸ் பண்ண பிறகு நீங்க பேசுகிற வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, அதுல அந்த வார்த்தைகள் பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க, ஓகேங்களா? இதை மேற்கொண்டு இன்னும் சேல்ஸ் பீப்புள் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ்லாம் இதை NLP ரொம்ப அற்புதமாக பயன்படுத்துவாங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஆப்போசிட் இருக்கிற கஸ்டமர் விஷுவல் பர்சனா இருக்காங்கன்னு வைத்துக்கொள்வோமே, அந்த கஸ்டமருக்கு
அந்த சேல்ஸ் கால்ல வந்து பார்க்க கொஞ்ச நேரத்திலேயே தெரிந்த பிறகு அவருக்கு ப்ரெசன்டேஷன்ஸ் காமிப்பாங்க, வீடியோஸ் காமிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் காமிக்கும் போது அந்த கஸ்டமருக்கு விஷுவலா பார்க்கறதுல ரொம்ப ஈடுபாடு இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு நிறைய கேள்விகள் வரும். ஸோ அவருடைய அந்த கேள்விகள், அந்த அந்த ப்ராடக்ட் பத்தின கேள்விகள் கேட்க கேட்க அந்த சேல்ஸ் பர்சன் என்ன நினைப்பாங்க, ஓகே இஸ் இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கான்வர்சேஷன் கொண்டு போவாங்க. ரைட்? இதே ஆடிட்டரி பர்சனா இருந்தாங்கன்னு வைத்துக்கொள்ளுமே, அவங்கள்ட்ட போய் நீங்க பிரசன்டேஷன் காண்பிக்கிறீங்க, சேல்ஸ் வீடியோ காண்பிக்கிறீங்கன்னா அவங்க பெரிய அளவுல வீடியோ ஆன் பண்ணிட்டு நீங்க அமைதியா உட்காந்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. அந்த நேரத்தில் யூ நீட் டு எக்ஸ்பிளைன் மோர். வீடியோ வந்து ஒரு ஒரு 10% தான் ஒர்க் அவுட் ஆகும் அவங்களுக்கு. 80% நீங்க ஆடிட்டரியா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரைட்டுங்களா? இதே அவங்க கினஸ்தெடிக் பீப்புளா இருக்காங்கன்னு வைத்துக் கொள்வோமே, அப்படி இருக்கும்போது அவர்களுடைய மோர் லைக் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நீங்க ரொம்ப ப்ராப்பரா அவங்களுடைய வேல்யூஸ் பேஸ் பண்ணி அவங்களை எங்கேயும் ஹர்ட் பண்ணாத மாதிரி நீங்க கொண்டு போனீங்கன்னா they will be more comfortable. ரைட்? ஸோ அந்த மாதிரி நீங்க மேனேஜ் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி நீங்க செய்யற ஆக்டிவிட்டி, உங்களுடைய உங்க நண்பரா இருக்கலாம் இல்ல உறவினரா இருக்கலாம், அவர்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்த பேசுறீங்க, அவர்களுக்கு பிடித்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க, அதுக்கு உண்டான என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையோ, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த சென்ஸ் எதெல்லாம் தேவையோ அதை நீங்க பயன்படுத்துறீங்க. அண்ட் ஒரு சில கான்வர்சேஷன்ஸ் போன பிறகு நீங்களே உங்களுடைய பாடி லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறுறாங்களான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க அவங்க பாடி லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க எல்லாமே மேட்ச் பண்ணுவீங்க. ஓகேங்களா? பாடி லாங்குவேஜை நான் மீன் பண்றது, ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் உங்கள்ட்ட கான்வர்சேஷன் செய்து கொண்டு இருக்கும்போது நான் இப்படி சாய்ந்து கொண்டு பேசுறேன், சரிங்களா? நீங்க என்னுடைய கான்வர்சேஷன் மேற்கொள்ளும் போது நீங்களும் ஒரு மேபி ஒரு 15-30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இதே மாதிரியான போஸ்டருக்கு வந்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் அந்த ஒரு மேட்சிங் ஏற்படுத்தான்னு எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னா, நீங்க இந்த போஸ்டர்ல உட்கார்ந்த பிறகு நீங்க திருப்பி பேக் சைட் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்போசிட் பர்சனும் பேக் சைட் போனாங்கன்னு வைத்துக்கொள்வோமே, யூ ஹேவ் மேட்ச் தி ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். சரிங்களா? அண்ட் அகைன் நீங்க பேசுற அந்த பாடி ஜெஸ்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இப்ப நான் இந்த ஒரு ஏற்றம் கையை ஷேக் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதே மாதிரியே பேசும்போது ஹேண்ட்ஸ் ஷேக் பண்ணும். ஐ மீன் வேற அடுத்த கான்வர்சேஷன் நீங்க சொல்லும் போது அந்த ஹேண்ட்ஸ் ஷேக் பண்ணி பேசும்போது there will be some matching. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான மேட்சிங் ஏற்படும் போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்களை மாதிரி அவங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களுடைய பிலீவ்ஸ், உங்களுடைய வேல்யூஸ் எல்லாமே வந்து ஒரு அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆக ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையான அவுட்கம் இருக்கு இல்லைங்களா, அதை அந்த அவுட்கம் பேஸ் பண்ணி பீப்புள்ல நீங்க கொண்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ரைட்? அண்ட் புதுசா ஒரு நபரோட நீங்க ரேப்போ பில்ட் பண்றீங்கன்னா நம்ம மைண்ட்ல எப்படி இதெல்லாம் பண்றது அப்படின்னு நீங்க யோசிக்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு அசம்ஷன் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஐ ஹேவ் அ குட் ரேப்போ வித் தட் பர்சன் அப்படிங்கிற மைண்ட்ல அசம்ஷன் வச்சுக்கிட்டு நீங்க இந்த ஆக்டிவிட்டி செய்து பாருங்க. சரிங்களா? அட் தி சேம் டைம் உங்களால வந்து ரேப்போவை பிரேக் பண்ணவும் முடியும். உங்களுக்கு ஒரு அந்த கான்வர்சேஷன்ல உங்களுக்கு ஈடுபாடே இல்லைன்னு வைத்துக்கொள்ளுமே, அந்த கான்வர்சேஷன்ல ஏற்படுகிற அந்த ரேப்போ இருக்கு இல்லைங்களா, ரேப்போவை நீங்க ஈஸியா பிரேக் பண்ணலாம். அதே உங்களுடைய பாடி லாங்குவேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த பாடி லாங்குவேஜ் அந்த மாற்றும் போது, ஆல்டர் பண்ணும்போது உங்களுடைய கான்வர்சேஷனுக்கு உண்டான அந்த விஏகே இருக்கு இல்லைங்களா, அந்த விஏகேனுடைய கான்டெக்ஸ்டையும் நீங்க ஆல்டர் பண்ணும்போது ரேப்போ ஈஸியா பிரேக் ஆயிடும். ஓகேங்களா? அண்ட் இந்த மாதிரி ரேப்போ நம்ம பில்ட் பண்றப்போ என்ன இதுல ஒரு நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, we are likely to build ஒரு ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, நீங்களும் அவங்களோட ரேப்போ தொடர்பு இருக்கும்போது நெகட்டிவான ஸ்டேட் உங்களுக்குள்ளேயும் உள்வாங்க ஆரம்பிப்பீங்க. ரைட்டுங்களா? அதாவது அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி சரியான ஃப்ரீக்வன்சியா இல்லாத பட்சத்தில் நீங்க அவர்களோட ரேப்போ பில்ட் பண்ண முயலும் போது அவர்களுடைய ஃப்ரீக்வன்சியை நீங்களும் உள்வாங்குவீங்க. ஓகே, அப்போ உங்களுடைய ஃப்ரீக்வன்சியும் மாறுதல் அடையும். இது நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம். நாம யாருன்னு கேட்டீங்கன்னா we are the average of 5 people whom we are associated with அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இது எதனாலனா இந்த ரேப்போ இருக்கு இல்லைங்களா, ரேப்போ பேஸ் பண்ணி நம்ம அவங்களுடைய நெகட்டிவ் ஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நெகட்டிவ் ஸ்டேட் நம்ம உள்வாங்கி இருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய ஃப்ரீக்வன்சி நம்முடைய ஃப்ரீக்வன்சி அதற்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ரைட்? அண்ட் ரேப்போ நம்ம நல்லா பில்ட் பண்ண பிறகு there will be ஒரு பிக்கஸ்ட் டிஃபிகல்ட்டி என்னன்னா, அவங்கள நம்ம டிசப்பாயின்மெண்ட் பண்ணணுமா, அவங்கள நான் அந்த ரேப்போ பிரேக் பண்றதுனால அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி ஆயிடுமா அப்படின்னு நம்ம அந்த ஒரு மைண்ட் செட்ல ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். இன்கேஸ் இஃப் யூ ஆர் இன் பிக் ஆர்கனைசேஷன் இருந்தீங்கன்னு வச்சுக்கொள்வோமே, நீங்க ஒரு சில நண்பர்களோட மட்டுமே ரேப்போ பில்ட் பண்ண முடியாது, பாரபட்சனை பார்க்கிற மாதிரி ஆயிடும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ வந்து ரேப்போ நீங்க உங்களுடைய அவுட்கம்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ரேப்போ பில்ட் பண்ணுவீங்க. ரேப்போ பில்ட் பண்றது எவ்வளவு முக்கியமோ நமக்கு ரேப்போ பிரேக் பண்றதுக்கும் தெரியணும். ஓகே, பிரேக் பண்ணது ரொம்ப ஈஸிங்க. அதாவது உங்களுடைய பாடி மூவ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பாடி மூவ்மெண்ட்ஸா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஐ கான்டாக்டை நீங்க பிரேக் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா ரேப்போ பல நேரங்கள் ஈஸியா பிரேக் ஆயிடும்.
அண்ட் உங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் மூலியமாகவும் அந்த ரேப்போவை நீங்கள் பிரேக் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் உங்களுடைய வாய்ஸ் டோன் நீங்கள் மாற்றும் போதும் ஆப்போசிட்ல இருக்க பர்சன் ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாங்கன்னு வைத்துக்கொள்வோமே, நீங்கள் கொஞ்சம் லவுடராக பேசுனீங்கன்னா அந்த ரேப்போ பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ வார்த்தைகள் மூலியமாக அந்த ரேப்போ நீங்கள் பிரேக் பண்ணலாம். ஓகேங்களா, நோ தேங்க்யூ அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோமே, ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேப்போ பிரேக் ஆகிடும். ஸோ இன்றைய தினம் உங்களுடைய ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினத்தினுடைய செஷன் நீங்கள் வர வரைக்கும் ஓகே, நீங்கள் யாரோட எல்லாம் ரேப்போ பில்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் அவங்களோட மேட்ச் பண்ண பார்ப்பீங்க, அவங்களோட மிரரிங் பண்ண பார்ப்பீங்க, ரைட், நம்ம விஏகே மூலியமா. ஸோ இந்த ஆக்டிவிட்டி செய்யறப்போ நீங்க உங்களோட அவுட்கம் என்னன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க. அந்த அவுட்கம் பேஸ் பண்ணி தான் அந்த ரேப்போ பில்ட் பண்றீங்கிறத புரிதலோட நீங்க செய்ய பாருங்க, ரைட். ஸோ மீண்டும் நாளைய தினம் இன்னும் அழகான ஒரு டாபிக்கோட சந்திக்கிறேன். நன்றிகளுடன் ரோஜேஷ்.